மொபைல் போனை பயன்படுத்தும் குழந்தைகள் விரைவில் இதய நோயாளிகளாக மாறும் ஆபத்து. எச்சரிக்கும் மருத்துவ நிபுணர்கள். குழந்தைகள் வெகு சீக்கிரமாக மொபைல் போன்களுக்கு அடிமையாகி வருகின்றனர். இதுகுறித்து நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. மொபைல் போனை பார்த்துக் கொண்டே அதிக நேரம் உட்கார்ந்திருப்பது உயர் ரத்த அழுத்தம், இன்சுலின் எதிர்ப்பு மற்றும் ஆரோக்கியமற்ற கொழுப்பு பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் என்று நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். இந்த பிரச்சனைகள் அனைத்தும் கூட்டாக கார்டியோ மெட்டபாலிக் அபாயங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த ஆய்வு அறிக்கையை அமெரிக்க இதய சங்கத்தின் சார்பில் வெளியாகும் ஒரு பத்திரிகை இதழில் வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு இதய சங்க இதழின் அறிக்கையின்படி 2 முதல் 19 வயதுக்கு உட்பட்ட அமெரிக்க குழந்தைகள் மற்றும் டீனேஜர்கள் 29% பேர் மட்டுமே ஆரோக்கியமான இதய வளர்சிதை மாற்றங்களை பெற்றுள்ளனர். இந்த அபாயங்கள் முன்பை விட இப்பொழுது இளம் வயதிலேயே தோன்றுவதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். நீண்டகால டானிஸ் ஆய்வுகளில் பங்கேற்ற 1000 குழந்தைகள் மற்றும் இளைஞர்களிடம் இந்த புதிய ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டது. செல்போன் பயன்பாடு இதயம் மற்றும் வளர்சிதை மாற்ற ஆரோக்கியத்தை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செய்தனர். அதன் முடிவின்படி அதிக நேரம் மொபைல் போன் திரை பார்ப்பது அதிக இதய வளர்சிதை மாற்றத்தை உண்டாக்குகிறது என்பதை கண்டுபிடித்துள்ளனர். தினசரி மொபைல் திரை நேரத்தில் ஒவ்வொரு கூடுதல் மணி நேரமும் ஆபத்து மதிப்பெண்களை 0.8 அதிகரித்தது. 18 வயது உடையவர்களுக்கு இந்த கூடுதல் ஆபத்து 0.13 அதிகரித்தது. கோபன்ஹேகன் பல்கலைக்கழகத்தின் டாக்டர் டேவிட் ஹார்னர் இதுகுறித்து கூறும்போது, ஒவ்வொரு நாளும் மொபைல் திரையின் முன் 3 மணி நேரத்திற்கு கூடுதலாக செலவிடும் குழந்தைகள் அதிக உடல்நல அபாயங்களை எதிர்கொள்ளக்கூடும் என்று கூறுகிறார். மேலும் தூக்கம் மிக முக்கியமானது என்றும் இந்த ஆய்வில் அறியப்பட்டுள்ளது. புத்திசாலித்தனமான குழந்தைகளின் தூக்க பழக்கத்தையும் மொபைல் போன் திரை பார்க்கும் நேரம் பாதிக்கின்றது. இரவில் அதிக நேரம் விழித்திருக்கும் அல்லது மிக குறைந்த நேரம் தூங்கும் குழந்தைகளின் உடல்நல அபாயங்கள் மிக அதிகமாகின்றன. இதற்கு பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றும் நிபுணர்கள் வழிகாட்டுதல்களை கூறுகின்றனர். அதன்படி உணவு நேரங்கள் அல்லது படுக்கைக்கு 1 மணி நேரத்திற்கு முன்பாக மொபைல் போன் இல்லாத நேரத்தை பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு உருவாக்க வேண்டும். இந்த இடைவெளி குழந்தைகள் ஓய்வெடுக்கவும் ஆரோக்கியமான பழக்கத்தை பின்பற்றவும் உதவுகின்றன. மாலையில் நடைபயிற்சி, குழந்தைகளுடன் விளையாடுவது, எளிய விளையாட்டுகளை விளையாடுவது குழந்தைகளை மொபைல் போனில் இருந்து விலக்கி வைக்கும். படுக்கை அறையில் தொலைபேசிகள் மற்றும் டேப்லெட்டுகளை வைத்திருக்க கூடாது. இருந்தால் அவற்றை குழந்தைகள் இரவில் தாமதமான நேரங்களில் பயன்படுத்துவார்கள். பெற்றோர்களும் மொபைல் போன் பார்க்கும் நேரத்தை குறைக்க வேண்டும். வாசிப்பு அல்லது உடற்பயிற்சிகளில் ஈடுபட வேண்டும். குழந்தைகளுக்கு பெற்றோர் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அப்போது அவர்களும் அதை பின்பற்றுவார்கள். இசை, ஓவியம் வரைதல், புதிர்கள் அல்லது கைவினை பொருட்கள் போன்ற பிற பொழுதுபோக்குகளை பெற்றோர் ஊக்குவிக்க வேண்டும். இது குழந்தைகளுக்கும் நல்ல பொழுதுபோக்காக அமையும். இது அவர்களின் ஓய்வு நேரத்தை ஆரோக்கியமான முறையில் பயன்படுத்த உதவுகிறது என்று நிபுணர்கள் கூறுகின்றனர்.